அண்மை செய்தி. சர்வதேச விண்வெளி நிலையத்துடன் டிராகன் விண்கலம் இணையும் பணி தற்பொழுது தொடங்கி இருப்பதாக அண்மை செய்தியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லா சர்வதேச விண்வெளி நிலையத்துடனான பயணம் நேற்று தொடங்கிய நிலையில் 36 மணி நேரத்திற்கு பிறகு இன்று மாலை சரியாக 4:30 மணிக்கு சர்வதேச விண்வெளி நிலையம் அடைய இருக்கிறார். தற்பொழுது விண்வெளி நிலையத்துடன் இணையும் டிராகன் விண்கலம் தான பணி தற்பொழுது தொடங்கியிருப்பதாக அண்மை செய்தியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சர்வதேச விண்வெளி நிலையத்துடன் டிராகன் விண்கலம் இணையும் பணி தற்பொழுது தொடங்கியிருக்கிறது. அதன் காட்சிகளும் நாசா தரப்பில் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். சர்வதேச விண்வெளி நிலையத்துடன் டிராகன் விண்கலம் இணையும் பணி தற்பொழுது தொடங்கியிருக்கிறது. இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லா தற்பொழுது அந்த பணியை செய்து வருகிறார். அதன் காட்சிகளும் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாசா மையத்தில் இருந்து ஃபால்கன் 9 விண்கலம் மூலம் இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லா உள்ளிட்ட 4 வீரர்கள் நேற்றைய தினம் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கான செல்லும் பயணம் தொடங்கிய நிலையில் 36 மணி நேரம் பயணத்திற்கு பிறகு இன்று மாலை சரியாக 4:30 மணியளவில் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு வீரர்கள் சென்றடைய இருக்கிறார்கள். தற்பொழுது விண்வெளி நிலையத்துடனான டிராகன் விண்கலம் இணைக்கும் பணி தற்பொழுது நடைபெற்று தொடங்கியிருக்கிறது. அதன் காட்சிகளும் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ஜீவபாரதி, கூடுதல் விவரங்கள் சொல்லுங்கள். 40 ஆண்டுகளுக்கு பிறகாக இந்தியாவை சேர்ந்த ஒரு மிக முக்கியமான ஒரு விமானியான சுக்லா ஒரு மிக முக்கியமான விண்வெளி பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். இந்தியாவை சேர்ந்த சுக்லா நாசாவினுடைய அந்த கென்னடி விண்வெளி மையத்திலிருந்து நேற்று ஏவப்பட்ட அந்த ஒரு ராக்கெட்டில் சீறி பாய்ந்து கிட்டத்தட்ட நீங்க குறிப்பிட்டதை போலவே 28 மணி நேரத்திலிருந்து 36 மணி நேரம் பயணத்தின் தொடர்ச்சியாக சர்வதேச விண்வெளி நிலையத்தை தற்போது அடைந்திருக்கிறார். குறிப்பிட்ட அந்த அந்த 4 பேர் பயணித்த அந்த மிக முக்கியமான விண்கலமானது டிராகன் விண்கலமானது அந்த சர்வதேச விண்வெளி மையத்தினுடனான அந்த டாக்கிங் அந்த ஒரு முறையை தொடர்ச்சியாக அதுக்கான அந்த வேலையை தொடங்கி இருக்கிறது. குறிப்பிட்டு இந்த டாக்கிங் முறை என்பது நம் எளிமையாக சொல்லணும் அப்படின்னா இந்த ரயில் பெட்டிகளை இணைக்கக்கூடிய அதே போன்ற ஒரு முறைதான். எந்த விதமான காற்றும் வெளியேறாதபடி ரொம்ப உறுதியாகவே அந்த இணைப்பு பொருத்தப்பட்டதன் தொடர்ச்சியாக அந்த டிராகன் விண்கலத்தில் பயணித்த 4 பேர் குறிப்பிட்ட அந்த சர்வதேச விண்வெளி மையத்திற்குள்ளாக செல்வார்கள். அந்த டாக்கிங் செய்யக்கூடிய அந்த முறையானது தற்போது தொடங்கி இருக்கிறது. ஒரு மிக முக்கியமான பயணமாக பார்க்கப்படுகிறது. 14 நாட்கள் சர்வதேச விண்வெளி மையத்தில் தங்கி இந்த 4 தொடர்ச்சியான இந்த ஆய்வுகளை செல்ல இருக்கிறார்கள். அதே போல கிட்டத்தட்ட இதே அந்த டிராகன் C213 மூலம் ஏறக்குறைய 17 to 20 மணி நேரம் பயணித்து மீண்டும் 14 நாட்களுக்கு பிறகாக பூமிக்கு திரும்பக்கூடிய அந்த நிகழ்வானது நடைபெறும். தற்போது இந்த டாக்கிங் செய்யக்கூடிய அந்த ஒரு முறையானது தொடங்கி அதன் பிறகாக முழுமையாக, அதாவது அந்த காற்று வெளியேறாத வகையில் அந்த டாக்கிங் முறை செய்யப்பட்டு முழுமையாக இந்த டிராகன் விண்கலமானது நேரடியாக அந்த சர்வதேச விண்வெளி மையத்துடன் இணையும். அதன் பிறகாக அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி நகருவாங்க. இந்த தற்போது இருக்கக்கூடிய அந்த விஷுவலை வச்சு பார்க்கும்போது இந்த டிராகன் விண்கலமானது சர்வதேச விண்வெளி மையத்தோடு இணைந்திருக்கிறது உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு தகவலாக வந்திருக்கிறது. இதன் தொடர்ச்சியாக அந்த 4 வீரர்களும் சர்வதேச விண்வெளி மையத்துக்குள் செல்வார்கள். கிட்டத்தட்ட 4 குழுக்களாக பிரிந்து 60க்கும் மேற்பட்ட அறிவியல் ஆய்வுகளை மேற்கொள்ள இருக்கிறார்கள். பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு வகையான ஆய்வுகள் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. இந்த முறை பல்வேறு ருசிகரமான விஷயங்கள் இந்த ஆய்வின் போது இருக்கிறது. விண்வெளியில் தாவரங்களை முளைக்க வைக்க
ஒரு மிக முக்கியமான ஆய்வானது வந்து செய்யப்படுகிறது. அதே போல தொடர்ச்சியாக வேளாண் அறிவியல் பல்கலைக்கழகங்கள், அதே போல இந்திய தொழில்நுட்ப நிறுவனங்கள்லாம் இணைந்து இந்த மிக முக்கியமான பரிசோதனைகளை வந்து அந்த சர்வதேச விண்வெளி மையத்துல வந்து செய்யறாங்க. குறிப்பிட்டு ஒரு ஒரு விதையானது வந்து விதைக்கப்படுது அப்படிங்கும்போது பூமியில் அதற்கான அதனுடைய மிக முக்கியமான வேலைகளை வந்து நம்ம தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்கோம். அறிவியல் ரீதியாக அதை எப்படி முளைக்கிறது அப்படிங்கிறது. இது வந்து சர்வதேச விண்வெளி மையத்தில் இதே மாதிரியான ஒரு ஒரு முறை வந்து நம்ம செய்யறோம் அப்படின்னா அந்த விதையானது வந்து எப்படி முளைக்க போகிறது அப்படிங்கிறதான் இந்த ஆய்வில் ஒரு முக்கியத்துவமாக நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. ஏன்னா தொடர்ச்சியாக இந்த சர்வதேச விண்வெளி மையத்தில் விண்வெளியில் தொடர்ந்து வீரர்கள் மிதந்தவாறே வந்து இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு விதை வந்து விதைக்கப்படும் போது அது கீழ் நோக்கி போகிறதா, இல்லை எப்படி வந்து ஈர்ப்பு விசை இல்லாத இடத்தில் வந்து எந்த மாதிரியான ஒரு மிக முக்கியமான ஒரு சயின்டிஃபிக்கா எப்படி அடுத்த கட்டமா அது வளரப்போகுது, அந்த வளரக்கூடிய அந்த ஒரு விதியை வந்து நேரடியாக பூமிக்கு எடுத்து வந்து அதை வந்து அடுத்த கட்டமாக எந்த அளவுக்கு அது வந்து வளருது அப்படிங்கிற அந்த பல்வேறு ஆராய்ச்சிகளை வந்து குறிப்பிட்டு பார்க்க போறாங்க. அதே போல விண்வெளிக்கு வந்து அரிசி போன்ற 6 வகையான உணவு பயிர்கள் வந்து விதைகளாக எடுத்து செல்லப்பட்டிருக்கிறது. விண்வெளியில் முளைவிட்டதும் அதை வந்து மீண்டும் பூமிக்கு எடுத்துட்டு வந்து அதை வந்து வளரக்கூடிய அந்த ஒரு அடுத்தடுத்த கட்ட நிகழ்வுகளை வந்து இந்த விஞ்ஞானிகள் வந்து செய்வாங்க. அதே போல தலைமுறையாக வளர்க்கக்கூடிய விதைகளை வந்து மரபியல் பகுப்பாய்வு செய்யக்கூடிய அந்த ஒரு அடுத்த கட்ட மிக முக்கியமான நகர்வாக வந்து இந்த விஷயங்களை தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அதே போல கண்வெளியில் இயக்கம் குறித்தும் உடலியல் ஆய்வுகளை மேற்கொள்வார்கள். குறிப்பிட்ட காட்சிகளை வந்து திரையில் உள்ள புள்ளியியல் கண்களை குறித்து வைக்குமாறு கூறுவார்கள். அதே போல பல்வேறு ஆய்வுகள், இதுவரைக்கும் நடத்தப்பட்ட ஆய்வுகளிலிருந்து ஒரு புதுமையான பல்வேறு ஆய்வுகளை வந்து இந்த இந்த பயணத்தின் போது, இந்த 14 நாட்கள் பயணத்தின் போது மிக முக்கியமாக சுக்லா உள்ளிட்ட நால்வர் வந்து செய்ய இருக்கிறார்கள். சுக்லாவுடன் அமெரிக்காவை சேர்ந்த பெகி வைட்சன், அதே போல இந்த மிக முக்கியமான பயணத்துக்கு வந்து தலைமையேற்றிருக்கிறாரு போலந்தை சார்ந்த ஸ்வாஸ்வேஷ் உஸ்னகீஸ்ங்கிற அந்த ஒரு மிக முக்கியமான நபரும் இந்த பயணத்தில் பங்கேற்றிருக்கிறாரு. ஹங்கேரியை சேர்ந்த திபோர் கபுவும் ஆகிய 4 பேர் தான் இந்த மிக முக்கியமான பயணத்தை வந்து மேற்கொண்டிருக்கிறாங்க. தொடர்ச்சியாக 40 ஆண்டுகளுக்கு பிறகாக ஒரு மிக முக்கியமாக இந்தியாவில் பிறந்து வளர்ந்து இந்தியாவில் வந்து விமானியாக இருந்த சுக்லா 40 ஆண்டுகளுக்கு பிறகாக ஒரு இந்தியராக தற்போது அந்த சர்வதேச விண்வெளி மையத்தை வந்து சென்றிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. இந்த விண்வெளித்துறையில வந்து தொடர்ச்சியாக இந்த தனியார் துறை சார்ந்த விஷயங்கள் பலரும் நடந்துட்டே இருக்குது. குறிப்பிட்ட ரஷ்யா, அமெரிக்கா, கனடா, ஜப்பான் போன்ற நாடுகளுடைய கூட்டு முயற்சியால் இந்த சர்வதேச விண்வெளி நிலையமானது வந்து செயல்பட்டு வருகிறது. இதை தவிர்த்து சீனாவினுடைய டியாங்காங் விண்வெளி நிலையமும் செயல்பட்டு வருது. அது தற்போது 3 சீனர்கள் வந்து தொடர்ச்சியாக அங்க இருந்துட்டு வராங்க. அதே போல இவற்றை போட்டியாக பல்வேறு விண்வெளி நிலையங்கள் வந்து உருவாக்கக்கூடிய அந்த விஷயத்த ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனமானது வந்து தொடர்ச்சியாக செய்து வருகிறது. நாசாவுடன் இணைந்து தொடர்ச்சியான இத்தகைய விஷயங்களை வந்து செஞ்சுட்டு வராங்க. போதிய விண்வெளி பயண ஒருங்கிணைப்பு அனுபவத்தை பெற வந்து இந்த விஷயங்கள் வந்து உதவக்கூடியதாக இருக்கும். கடந்த மே மாத காலகட்டங்களில் அந்த ஆக்ஷியம் மிஷன் AX4 அப்படிங்கிற அந்த விண்வெளிக்கு வந்து ஏவப்பட்டிருந்துச்சு. இது வரைக்கும் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனமானது வந்து மொத்தம் 4 டிராகன் விண்கலத்தை வந்து தயார் செஞ்சு நாசாவுக்கு வந்து அளிச்சிருக்காங்க. இத்தகைய புது விண்கலங்களை வந்து ஏவக்கூடிய அந்த ஒரு முயற்சியை வந்து தொடர்ச்சியாக பல்வேறு நாடுகள் வந்து முன்னெடுத்து வராங்க. குறிப்பிட்டு நாசா சார்ந்த பல்வேறு நாசாவுடன் இணைந்து பல்வேறு தனியார் நிறுவனங்கள் வந்து இத்தகைய ஒரு முன்னெடுப்புகளை வந்து எடுத்துட்டு வராங்க. தற்போது அந்த காட்சிகளை பார்க்கும்போது டிராகன் விண்கலம் முழுமையாக சர்வதேச விண்வெளி நிலையத்தோடு இணைந்து தொடர்ச்சியான அடுத்தடுத்த கட்ட நிகழ்வுகளை வந்து செய்யக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை செய்யறாங்க. 2 வார காலகட்டங்கள்ல 60க்கும் மேற்பட்ட ஆய்வுகளை வந்து தற்போது செய்யக்கூடிய அந்த ஒரு விஷயமானது வந்து இருக்கிறது. சுக்லாவினுடைய இந்த பயணம் தொடர்பாக நேற்றைய தினம் 12 மணி அளவில் இந்த விண்கலம் வந்து ஏவப்பட்ட அந்த காலகட்டத்திலும் கூட சுக்லாவினுடைய பெற்றோர்கள் எந்த அளவுக்கு ஒரு மகிழ்ச்சியை வெளிப்படுத்திட்டு இருந்தாங்க நம்ம பார்த்திருந்தோம். தற்போது அந்த டிராகன் விண்கலமானது சர்வதேச விண்வெளி நிலையத்துடன்
இணைந்த அந்த காட்சிகளை வந்து அவர்களுடைய பெற்றோர்கள் வந்து தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்காங்க. 28 மணி நேரத்துல கிட்டத்தட்ட 418 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வந்து இந்த டிராகன் விண்கலமானது பயணித்து குறிப்பிட்டு அந்த சர்வதேச விண்வெளி நிலையத்தை வந்து தற்போது அடைந்திருக்கிறது அப்படிங்கிறது தான் தற்போது வந்திருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான செய்தியாக இருக்கிறது. இந்தியர், அதே போல அமெரிக்கர், ஹங்கேரி நாட்டை சார்ந்த உள்ளிட்ட 4 அதே போல போலந்து நாட்டை சேர்ந்த உள்ளிட்ட 4 வந்து இந்த பயணத்தில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நபர்களாக இருக்கிறார்கள். முதல் கட்டமாக இந்த பயணம் நேற்று தொடங்கிய தொடர்ச்சியாக இன்று காலை 4 வந்து அங்கிருந்து, அதாவது இந்த விண்வெளி மையத்திற்கான அந்த பயணத்தின் போது அவர்களுடைய அந்த டிராகன் விண்கலத்திலிருந்தே தொடர்ச்சியாக அந்த வீடியோ மூலமாக பேசி தங்களுடைய மகிழ்ச்சிகளை வந்து வெளிப்படுத்தியிருந்தாங்க. அந்த விண்கலம் வந்து கிளம்பி அந்த காலகட்டங்கள் எந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருந்துச்சு உள்ளிட்ட பல விஷயங்களை வந்து அவர் தன்னுடைய அந்த வீடியோவில் வந்து குறிப்பிட்டிருந்தாரு. இந்தியாவை சார்ந்த, இந்தியாவிலிருந்து எடுத்து செல்லப்பட்ட அந்த பொருட்கள் தொடர்பாகவும் வந்து சுபான்ஷி சுக்லா தன்னுடைய அந்த வீடியோவில் வந்து குறிப்பிட்டு பேசியிருந்தாரு. இப்போது அந்த மிக முக்கியமான அந்த டோக்கிங் அந்த முறையானது வந்து முடிவு பெற்றிருக்கிறதாகத்தான் தற்போது செய்தியானது வந்து கிடைத்திருக்கிறது. அவருடைய பெற்றோர்களுடைய அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய அந்த தருணத்தையும் தற்போது நம் பார்த்து வருகிறோம். இந்த முறைக்கு பிறகாக 4 வந்து ஒவ்வொருவராக சர்வதேச விண்வெளி மையத்துக்கு செல்வார்கள். அங்கு கடந்த காலங்களில் தொடர்ச்சியாக பல்வேறு ஆய்வுகளை வந்து நடத்தி வரக்கூடிய அந்த வீரர்களுடன் இணைந்து முதல் கட்டமான அவங்களுக்கான பணிகளை வந்து தொடங்குவார்கள். அவர்கள் தங்குவதற்கான அந்த பணிகள்லாம் தொடங்குவார்கள். அதன் பிறகாக தொடர்ச்சியான இந்த 60 ஆய்வுகள் 2 வாரத்திற்குள்ளாக 60 ஆய்வுகளை வந்து தொடர்ச்சியாக செய்வார்கள். அதன் பிறகான ஒரு மிக முக்கியமான பயணமானது வந்து 14 நாட்களுக்கு பிறகாக டிராகன் C213 அந்த மிக முக்கியமான ஒரு விண்கலத்தில் இவர்கள் சென்ற அதே விண்கலத்தில் மீண்டும் பூமிக்கு திரும்புவார்கள். கிட்டத்தட்ட 17லிருந்து 20 மணி நேரம் பயணத்துக்கு பிறகு பூமிக்கு திரும்பக்கூடிய அந்த ஒரு நிகழ்வானது வந்து அடுத்தடுத்த கட்டங்கள் நடக்கும். உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி ஜீவபாரதி. சர்வதேச விண்வெளி நிலையத்துடனான டிராகன் விண்கலத்தின் இந்த டாக்கிங் ப்ராசஸ், அதாவது இணைக்கும் பணியானது தொடங்கிய நிலையில் தற்பொழுது வெற்றிகரமாக இணைக்கப்பட்டிருக்கிறது. அதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதிவாணன் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் மதிவாணன், கூடுதல் விவரங்கள். வணக்கம். 41 ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய வீரர் சுபான்ஷி சுக்லா விண்வெளிக்கு சென்று மிகப்பெரிய சாதனையை படைத்திருக்கிறார். சர்வதேச விண்வெளி நிலையத்தில் அவர் கிட்டத்தட்ட 14 நாட்கள் தங்கியிருந்து அங்கே பல்வேறு ஆய்வுகளை நடத்துகிறார். கிட்டத்தட்ட பட்டியலிட்டமானால் 16 ஆய்வுகளை அவர் செய்யப்போவதாக தற்சமயம் அறிவிப்புகள் என்பது வெளியாகி இருக்கிறது. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இஸ்ரோ விண்வெளி ஆராய்ச்சியில் புதிய மைல்கல்லை எட்டி இருக்கும் முயற்சியில் தான் தற்சமயம் ஈடுபட்டிருக்கிறார்கள். வருகிற 2027 ஆண்டில் மனிதனை விண்ணுக்கு அனுப்பும் திட்டமான சுகன்யான் திட்டத்தை செயல்படுத்த தீவிர நடவடிக்கைகள் என்பது எடுக்கப்பட்டு வருகிறது. இதற்காக சுபான்ஷி சுக்லா உள்ளிட்ட 4 பேரை இஸ்ரோ தேர்வு செய்துள்ளது. அவர்களுக்கான சிறப்பு பயிற்சியும் கொடுக்கப்பட்டிருந்தது. மனிதனை விண்ணுக்கு அனுப்பும் திட்டத்தில் முன்னோட்டமாக சர்வதேச விண்வெளி ஆராய்ச்சி நிலையத்திற்கு இந்திய வீரரை அனுப்ப இஸ்ரோ முடிவு செய்திருந்தது. அமெரிக்காவின் நாசாவுடன் இணைந்த இஸ்ரோ சர்வதேச விண்வெளி நிலைய ஆராய்ச்சி குழுவுடன் செல்ல இந்திய விண்வெளி வீரரான சுபான்ஷி சுக்லாவை தேர்வு செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இது இந்தியாவிற்கே கிடைத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய பெருமை சார்ந்த, சாதனை சார்ந்த விஷயமாக பார்க்கப்படுகிறது. இதையடுத்து அமெரிக்காவின் புளோரிடாவில் உள்ள நாசாவின் கென்னடி விண்வெளி மையத்திலிருந்து பால்கன் 9 ராக்கெட் மூலம் ஆக்சியம் ஸ்பேஸ் என்னும் தனியார் நிறுவனத்தின் ஆக்சியம் 4 பயணத்துக்கான ஸ்பேஸ் எஸ்பிஜான் விண்கலத்தை சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு ஏவ திட்டமிட்டப்பட்டிருந்தது. இதில் இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷி சுக்லாவுடன் அமெரிக்காவைச் சேர்ந்த கமாண்டர் பெட்டி விட்சன், ஹங்கேரியைச் சேர்ந்த விண்வெளி நிபுணர் திபோர் கபூர், போலாந்தைச் சேர்ந்த குவாஸ் உல்லான்ஸ்கி ஆகியோர் இடம்பெற்றிருந்தனர். கிட்டத்தட்ட இந்த ராக்கெட் என்பது கடந்த மாதம் 29ஆம் தேதி விண்ணில் ஏவ திட்டமிடப்பட்டது. ஆனால் ராக்கெட்டை ஆய்வு செய்த விஞ்ஞானிகள் அதில் சில
மாற்றங்களை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது இருந்திருந்தது. அதனுடைய அடிப்படையில் தான் மோசமான வானிலை, எரிபொருளான திரவ ஆக்சிஜன் கசிவு உள்ளிட்ட பல்வேறு விஷய காரணங்களால் அடுத்தடுத்து பயணம் என்பது ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. இவ்வாறு 7 முறை ஒத்திவைக்கப்பட்டது. ஆனாலும் இஸ்ரோ மற்றும் நாசா விஞ்ஞானிகள் மனம் தளராமல் ஏற்பாடுகளை செய்து வந்திருந்தனர். ஃபால்கன் 9 ராக்கெட்டை விண்ணில் ஏவுவதற்கு ஜூலை 2வது வாரத்தில் இருந்து சாதகமற்ற சூழ்நிலை ஏற்படும் என்பதால் வருகிற 30ஆம் தேதிக்குள் விண்ணில் ஏவ வேண்டும் என்று விஞ்ஞானிகள் முடிவு செய்திருந்தனர். இதற்காக நாசா, இஸ்ரோ விஞ்ஞானிகள் இணைந்து பல்வேறு முயற்சிகளை முன்னெடுத்தனர். இதன் பயனாக ஃபால்கன் 9 ராக்கெட் விண்ணில் ஏவப்படும் தேதி இறுதி செய்யப்பட்டிருந்தது. அதன்படி நேற்றைய பொழுது அமெரிக்காவின் புளோரிடாவில் உள்ள தென்னடி விண்வெளி மையத்தில் உள்ள 39A ஏவுதளத்தில் இருந்து இந்திய நேரப்படி பகல் மிகச் சரியாக 12:01 மணிக்கெல்லாம் ஏவப்பட்ட அந்த காட்சியை நாம் அனைவரும் கண்டோம். ராக்கெட் ஏவப்படும் என்று அறிவிக்கப்பட்ட பொழுது இதற்காக ராக்கெட் மற்றும் விண்வெளி வீரர்களை தயார் செய்யும் பணிகளில் விஞ்ஞானிகள் ஈடுபட்டிருந்தனர். இதற்கான கவுண்டவுன் தொடங்கியது. இதைத் தொடர்ந்து திட்டமிட்டபடி நேற்று பகல் 11:01 மணிக்கு ஃபால்கன் 9 ராக்கெட் சுபான்ஷிக் சுக்லா உள்ளிட்ட 4 விண்வெளி வீரருடன் வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்தது. 2 நிலைகளை கொண்ட ஃபால்கன் 9 ராக்கெட் முதல்நிலை ராக்கெட் தரையில் இறங்கி புவிவட்ட சுற்றுப்பாதைக்கு சென்றதும் விண்வெளி வீரர்கள் இருக்கும் ஸ்பேஸ் டிராகன் விண்கலம் அதில் இருந்து பிரிந்துவிடும். இதையடுத்து ஃபால்கன் ராக்கெட் பூமிக்கு திரும்பியது. அதைத் தொடர்ந்து பின்னர் டிராகன் விண்கலம் சர்வதேச விண்வெளி நிலையத்தை நோக்கி பயணித்து இலக்கை சென்றடையும் என தெரியப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது குறித்து நாசா விஞ்ஞானிகள் கூறிய போது டிராகன் விண்கலம் மணிக்கு 27,000 கிலோமீட்டர் வேகத்தில் பயணித்து சுமார் 210 கிலோமீட்டர் உயரத்தில் ஒரு நிலையான குறைந்த பூமி சுற்றுப்பாதையில் நேற்று பகலில் நுழைந்ததாக கூறப்பட்டிருந்தது. இந்த அதிவேக சுற்றுப்பாதையில் விண்கலம் பூமியை சுமார் ஒவ்வொரு 90 நிமிடங்களுக்கு ஒரு முறை வட்டமிடு வரும். இதன் பிறகு சர்வதேச விண்வெளி நிலையத்துடன் திட்டமிட்டபடி தங்களை இணைக்கும் டாக்கிங் பகுதியை நோக்கி பயணித்து, அதாவது இன்று மாலை 4:30 மணிக்கு தற்சமயம் சென்றடைந்திருக்கிறது. சர்வதேச விண்வெளி நிலையத்தை அடையும் பொழுது இந்த பயணம் சுமார் 28 மணி நேரம் ஆகும் என்றனர். அமெரிக்காவில் இருந்து இஸ்ரோ தலைவர் வி. நாராயணன் தெரிவிக்கிற பொழுது இது இந்த வரலாற்று சிறப்புமிக்க தருணம். சர்வதேச விண்வெளி ஆய்வுக்கு இந்தியாவின் பங்களிப்பில் ஒரு முக்கிய மைல்கல். இதில் செல்லும் 4 வீரர்களும் அங்கு 14 நாட்கள் தங்கியிருந்து 60 ஆய்வுகளை மேற்கொள்வார்கள் என இதில் இந்திய வீரர் சுபான்ஷிக் சுக்லா பயிர்களை விளைவித்தல் உள்ளிட்ட 7 ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிறார். மீண்டும் அவர் 7 ஆய்வுகள், அதில் முக்கியமானது வீரர் சுபான்ஷிக் சுக்லா பயிர்களை விளைவித்தல் பணியில் ஈடுபட இருக்கிறார். கிட்டத்தட்ட 41 ஆண்டுகளுக்கு பின்னர் இந்தியாவில் இது ஒரு மிகப்பெரிய இந்திய வீரரால் நிகழ்த்தப்படக்கூடிய ஒரு சாதனையாக பார்க்கப்படுகிறது. இந்தியாவில் பிறந்த ராஜேஷ் சர்மா கடந்த 1984ஆம் ஆண்டு ரஷ்யாவின் விண்வெளி நிலையத்துக்கு சென்றார். இதையடுத்து 41 ஆண்டுகளுக்கு பிறகு விண்வெளிக்கு செல்லும் இந்திய ராஜவர் பார்க்கப்படுகிறார். முக்கிய பிரமுகர்கள் எல்லாம் வாழ்த்து தெரிவித்து வரக்கூடிய சூழ்நிலையில் நமது இந்திய நாட்டினுடைய ஜனாதிபதி, பிரதமர்களும் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றனர். விண்வெளி பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய வீரர் சுபான்ஷிக் சுக்லாவிற்கு ஜனாதிபதி திரௌபதி முர்மு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றனர். இது தொடர்பாக அவர் தனது இஸ்தல பதவியிலும் அவர்களை வாழ்த்தி தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தனர். பிரதமர் மோடியை பொறுத்தவரையில் தனது இஸ்தல பக்கத்தில் இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷிக் சுக்லா 140 கோடி இந்தியர்களின் விருப்பங்கள், நம்பிக்கைகளை தன்னுடன் கொண்டு செல்கிறார். சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு செல்லும் முதல் இந்திய துருப்பாளர் கேப்டன் சுக்லா உள்ளார் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அனைத்து இந்தியர்களும் பெருமை கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. அதே சமயம் இத்திட்டத்தின் கீழ் இந்திய விமானப்படையின் குரூப் கேப்டன் சுபான்ஷிக் சுக்லா, அமெரிக்காவைச் சேர்ந்த மிசான் கமாண்டர் பெட்டி விக்டன் போன்றவர்களாம் செல்லவிருக்கின்றனர். அதே போல உத்தரப்பிரதேசம், இவருடைய ஆரம்ப கால வாழ்க்கையை நாம் பார்த்தோமானால் உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவைச் சேர்ந்த சுக்லா அதிலட்சத்தில் உள்ள திட்டி மாண்டேசேரி பள்ளியில் தான் தனது பள்ளி படிப்பை முடித்திருக்கிறார். 1999 கார்கில் போரால் ஈர்க்கப்பட்டு அவர் சுயாதீனமான UPC NTA தேர்வுக்கு விண்ணப்பித்து தேர்ச்சியும் பெற்றிருக்கிறார். அவர் தனது ராணுவ பயிற்சியை முடித்து 2005 தேசிய பாதுகாப்பு அகாடமியில் கணினி அறிவியல், இளங்கலை அறிவியல் பட்டம் பெற்றிருக்கிறார். பின்னர் அவர் பறக்கும் பிரிவுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்திய விமானப்படை அகாடமியில் பயிற்சியும் பெற்றிருக்கிறார். ஜூன் 2006 அவர் இந்திய விமானப்படையின் ஸ்பைடர் பிரிவில் பறக்கும் அதிகாரியாகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இந்திய விமானப்படையினுடைய அந்த வாழ்க்கையை நாம் பார்த்தோமானால் அவர் ஒரு போர் விமான தலைவர் மற்றும் அனுபவம் வாய்ந்த சோதனை விமானி. Su-30, MKI Mike 21, Mike 29, ஜாட்வார், டோர்னியர் 228 மற்றும் AN-32 உள்ளிட்ட பல்வேறு விமானங்களில் சுமார் 2000 மணி நேரம் பறந்த அனுபவத்தை கொண்டவராக பார்க்கப்படுகிறார். இஸ்ரோ விண்வெளி வீரர் தொழில் பயிற்சி. இந்திய மனித விண்வெளி பயண திட்டத்திற்கான இந்திய விமானப்படையின் கீழ் உள்ள ஒரு அமைப்பான விண்வெளி மருத்துவ நிறுவனம் IIM 2019ஆம் ஆண்டில் விண்வெளி வீரர் தேர்வு செயல்பாட்டில் சுக்லாவை சேர்த்தது. பின்னர் IIM மற்றும் ISRO ஆல் இறுதி 4 பேரில் அவர் பட்டியலிடப்பட்டிருக்கிறார். 2020ஆம் ஆண்டில்
யூரி காகாரின் விண்வெளி வீரர் பயிற்சி மையத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மற்ற 3 வீரர்களுடன் அடிப்படை பயிற்சிக்காக ரஷ்யா சென்றடைந்தார். அடிப்படை பயிற்சி என்பது 2021 நிறைவடைந்தது. பின்னர் அவர் இந்தியா திரும்பி பெங்களூரில் உள்ள விண்வெளி வீரர் பயிற்சி நிலையத்தில் பயிற்சியில் கலந்து கொண்டிருக்கிறார். இந்த காலகட்டத்தில் தான் அவர் IISc பெங்களூரில் விண்வெளி பொறியியலில் தனது முதுகலை பட்டத்தையும் முடித்திருக்கிறார். விண்வெளி வீரர் குழுவின் உறுப்பினராக அவரது பெயர் முதலில் பிப்ரவரி 27, 2024 அன்று திருவனந்தபுரத்தில் உள்ள இஸ்ரோவின் விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தில் இந்தியாவின் முதல் மனித விண்வெளி பயணத்திற்கான விண்வெளி வீரர் குழு உறுப்பினர்களின் பெயர்களை பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்த போது அதிகாரப்பூர்வமாக பொதுக்குழுவில் அறிவிக்கப்பட்டிருந்தது. சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு வரவிருக்கும் ஆசியம் மிஷன் 4 பைலட்டாக சுக்லா தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார். அவர் கமாண்டர் பெட்டி விட்சன் மற்றும் மிஷன் நிபுணர்களான புரோவோஸ் உஸ்னாஸ்டி, விஸ்னி வெஸ்டி மற்றும் திபோர் புஷ்டி மற்றும் திபோர் கபு தலைமையிலான குழுவில் இணைந்திருக்கிறார். சக இஸ்ரோ விண்வெளி வீரர் பிரசாந்த் நாயர் காப்பு குழு உறுப்பினராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். இருவரும் ஹியூஸ்டனில் உள்ள நாசாவின் ஜான்சன் விண்வெளி பயிற்சி மையத்தில் பயிற்சி பெற்றவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. நாசா, ஸ்பேஸ் எக்ஸ் மற்றும் இஸ்ரோ ஆகியவற்றிற்கு இடையான கூட்டு முயற்சியான இந்த பணி சர்வதேச விண்வெளி பயண ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டிருக்கிறது. வெற்றி பெற்றால் சுக்லா IISc பார்வையிட்ட முதல் இந்திய விண்வெளி வீரர் ஆவார் என்று தெரிய வருகிறது. மேலும் விண்வெளி வீரர் ராஜேஷ் சர்மாவுக்கு பிறகு சுற்றுப்பாதையில் உள்ள 2வது இந்தியர் ஆவார். அவரது இருக்கையினுடைய விலையை நாம் பார்த்தோமானால் கிட்டத்தட்ட நடுத்தர 60 மில்லியன் வரம்பில் தோராயமாக இந்தியன் மதிப்பீட்டில் பார்த்தோமானால் 500 கோடி மதிப்பிடப்பட்டிருக்கிறது. அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நாம் பார்த்தோமானால் சுக்லா முதலில் பல் மருத்துவரான டாக்டர் கம்னா மிஸ்ராவை தான் மணந்திருக்கிறார். அவர் பள்ளியில் சுக்லாவின் வகுப்பு தோழராக இருந்தார். இந்த தம்பதியிற்கு ஒரு மகன் இருந்திருக்கிறார். அவருடைய தந்தை சம்புத்தயான் சுக்லா ஓய்வு பெற்ற அரசு அதிகாரி. அதே நேரத்தில் அவரது தாயாரை பார்த்தமானால் இல்லத்தரசியாகத்தான் இருந்திருக்கிறார். இவருடன் 3 உடன்பிறப்புகள் இணைந்திருக்கிறார்கள். தனது ஓய்வு நேரத்தில் சுக்லா உடல் பயிற்சியில் ஈடுபடுவதையும் அறிவியல் தொடர்பான புத்தகங்களை படிப்பதையும் விரும்பி இருக்கிறார். அவர் ஒரு அஞ்ஞானவாதி என்று அடையாளம் காணப்பட்டாலும் கூட சமீபத்தில் ஜாதகங்களை படிப்பதில் ஆர்வம் காட்டியிருக்கிறார். அவரது ஆர்வம் என்பது வானியல் புதைப்படை தலையிலும் நீண்டிருக்கிறது. தற்சமயம் இந்த விண்கலம் என்பது விண்வெளி பாதையை சென்றடைந்திருக்கிறது. அவற்றை இணைக்கும் பணிகள் என்பது தற்சமயம் நடைபெற்று வருகிறது. இன்னும் சில நிமிடங்களில் அந்த பணியும் நிறைவு பெற்றவுடன் அடுத்தடுத்த அந்த 60 கட்ட ஆய்வுகள் என்று சொல்லப்படுகிறது அதனுடைய முழு ஆய்வுகளினுடைய பட்டியல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதே சமயம் முதலில் விதை விதைத்தல் அங்கே இருக்கக்கூடிய அந்த மண்ணில் விவசாயம் சார்ந்த விதை விதைத்தல் பணியில் ஈடுபடுவார் என்று தெரிய வருகிறது. இந்திய நாட்டிற்கே ஒரு பெருமையை சேர்க்கக்கூடிய பணியாக வருவது பணி என்பது இருந்து கொண்டிருக்கிறது என்பதில் எந்தவித மாற்றமும் இல்லை. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி மதிவாணன். சர்வதேச விண்வெளி நிலையத்தை இந்திய வீரர் சுபான்ஷு சுக்லா சென்றடைந்திருக்கிறார். டாக்கிங் ப்ராசஸ் தொடங்கிய நிலையில் வெற்றிகரமாக தற்பொழுது சர்வதேச விண்வெளி நிலையத்தில் டிராகன் விண்கலம் இணைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வெற்றிகரமான பணியை சுபான்ஷு சுக்லா மேற்கொண்டிருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்று தொடங்கி அடுத்த 14 நாட்கள் விண்வெளி நிலையத்தில் தங்கி 60 வகையான ஆய்வுகளை சுபான்ஷு சுக்லா உள்ளிட்ட 4 குழு தற்பொழுது மேற்கொள்ள இருக்கிறார்கள். மிகவும் பெருமைமிக்க தருணமாக இந்த தருணம் பார்க்கப்படுகிறது. 41 வருடங்களுக்கு பிறகாக இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லா தற்பொழுது சர்வதேச விண்வெளி நிலையத்தை சென்றடைந்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நேற்று பிற்பகல் சுமார் 12 மணி அளவில் நாசா மையத்தில் இருந்து ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் ஃபால்கன் 9 ராக்கெட் மூலமாக இந்த டிராகன் விண்கலமானது ஏவப்பட்ட நிலையில் கிட்டத்தட்ட 28 மணி நேர பயணத்திற்கு பிறகாக சரியாக 4:30 மணி அளவில் சுபான்ஷு சுக்லா உள்ளிட்ட 4 குழு சர்வதேச விண்வெளி நிலையத்தில் சென்றடைவார்கள் என்று முன்னதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் 4 மணிக்கு பிறகாக இந்த டாக்கிங் ப்ராசஸ் என்று சொல்லக்கூடிய டிராகன் விண்கலத்தை சர்வதேச விண்வெளி நிலையத்தின் உடனான இணைக்கும் பணியானது தொடங்கப்பட்டது. இந்த பணியை சுபான்ஷு சுக்லா மேற்கொண்டார். இந்நிலையில் தற்பொழுது வெற்றிகரமாக அந்த பணி நிறைவு பெற்றிருக்கிறது. சர்வதேச விண்வெளி நிலையத்துடனான த விண்கலன் இணைக்கும் பணி வெற்றிகரமாக நிறைவு பெற்றிருக்கிறது. சுபான்ஷு சுக்லா உள்ளிட்ட 4 குழு வெற்றிகரமாக சர்வதேச விண்வெளி நிலையத்தை சென்றடைந்திருக்கிறார்கள். பூமியில் இருக்கக்கூடிய அவரது பெற்றோர்கள் மகிழ்ச்சி பொங்க தேசிய கொடியை கைகளில் ஏந்தி தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிற காட்சிகளும் வெளியாகியிருக்கிறது.
6 முறை ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் இந்த விண்கலமானது தற்பொழுது வெற்றிகரமாக சர்வதேச விண்வெளி நிலையம் சென்றடைந்திருக்கிறது. 41 வருடங்களுக்கு பிறகாக இந்திய விண்வெளி நிலையத்தை இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லா சர்வதேச விண்வெளி நிலையத்தை சென்றடைந்திருக்கிறார். மிகவும் பெருமைமிக்க தருணமாக இந்த தருணம் பார்க்கப்படுகிறது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அடுத்த 14 நாட்கள் தங்கி பல்வேறு ஆய்வுகளை மேற்கொள்ள இருக்கிறார்கள். சர்வதேச விண்வெளி நிலையத்தில் விவசாயம் போன்ற அரிய வகையான ஆய்வுகளையும் மேற்கொள்ள இருக்கிறார்கள். சுபான்ஷு சுக்லா உள்ளிட்ட 4 பேர் கொண்ட குழுவினர். மிகவும் குறிப்பிடத்தக்க விஷயமாக பார்க்கப்படுவது மிஷன் பைலட்டாக இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லா அமர வைக்கப்பட்ட அந்த தருணம் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது.